வணக்கம். என்னுடைய பெயர் சண்முகம். நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பகலவாடி சத்திரம் கிராமத்தில் அமையப்பட்டுள்ள அருள்மிகு காமாட்சி அம்மனுடைய அருள்மிகு ஏகாம்பரேஸ்வர திருக்கோவிலில் அர்ச்சகராக கடந்த 2 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகின்றேன். மேற்படி திருக்கோவில் தனியார் வசம் இருந்த நிலையில் கடந்த 1 வருட காலமாக இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் நிர்வாகம் செய்யப்பட்ட பின்னர் எனக்கு இதுவரை 1 வருட காலமாக ஊதியம் ஏதும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் கடந்த கால ஆட்சியில் அமைக்கப்பட்ட அறங்காவலர் குழுவினர் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி பொறுப்பேற்றனர். மார்ச் 13ஆம் தேதியே என்னை காவல் நிலையத்தில் சென்று என் மீது பொய்யான புகார்களை கொடுத்து என்னை கோவிலில் சாவியை ஒப்படைக்குமாறு மிரட்டுகின்றனர். நான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழே படித்துள்ளேன். மேலும் சைவ சமய வகுப்புகளும் பயின்றுள்ளேன். ஆகமமும் முறையாக பயின்றுள்ளேன். மேலும் நான் கலப்பு திருமணம் செய்துள்ள காரணத்திற்காக என்னை ஜாதிய பாகுபாடு பார்த்து என்னை பூஜை செய்ய விடாமல் அறங்காவலர் குழுவினரும் அறநிலையத்துறை செயல் அலுவலர் திரு ராஜகோபால் அவர்களும் அறநிலையத்துறை ஆய்வாளர் திரு மாயக்காலை அவர்களும் செயல்படுகின்றனர். எனக்கு எதிராக தேவையில்லாத பலவிதமான ஆதாரமற்ற குற்றங்களை என் மீது சுமத்தி என்னை கோவிலில் பணிபுரிய விடாமல் என்னை உரிமையில் பேசி அடியாட்களை கொண்டு மிரட்டுகின்றனர். இன்று 25/6/2026 வியாழக்கிழமை அன்று இன்று தீர்மானம் நிறைவேற்றியதாகவும் காவல் நிலையத்தில் காவலர்களை கொண்டும் வருவாய்த்துறையினரை அழைத்து வந்துள்ளதாகவும் கூறி என்னை கோவிலிலிருந்து வெளியேற்றுவதற்கு கோவிலில் இன்னைக்கு அறங்காவலர் குழுவினரும் அறநிலையத்துறை அதிகாரிகளும் வந்துள்ளதாக அறங்காவலர் குழு தலைவர் என்னிடம் இப்பொழுது தொலைபேசியில் தெரிவித்து என்னை சாவியை கொடுத்துவிட்டு செல்லுங்கள் என்று மிரட்டுகிறார். எனவே பெரியாரின் கொள்கைகளை ஏற்று ஆட்சி புரியும் நமது தமிழக அரசு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது பணிவான கோரிக்கையினை வைக்கின்றேன். இந்த பெரியார் மண்ணில் மீண்டும் சாதிய பாகுபாடு ஏற்படக்கூடாத வண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதும் அறங்காவலர்கள் மீதும் தக்க நடவடிக்கை எடுத்து நான் தொடர்ந்து பணிபுரிய ஆவணம் செய்யுமாறும் பணிவுடன் கேட்டுக் கொள்கின்றேன். இப்படி தண்ணி உண்டா போலாமா? Go. நீங்கள் எப்படி போகலாமா? அங்கப்போ ராமநாதன் பஸ் போ. ஏன்னா இதில் 3 டெஸ்ட்டு ஒன்றுனா கொஞ்சம் வேலை முடிஞ்சு போச்சு. சொல்கிறாங்க இந்தியில் இருக்கணும்னா அது வந்து இந்தியில் வைக்கக்கூடாதுன்னா
வாங்க ஐயா. நீங்கள் சும்மா இல்லை. எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நம்ம அன்னைக்கே உங்களுக்கு சொன்னிச்சு, உங்கள் ஸ்டேஷன்லேயும் வச்சு பேசணும். கண்ணன் தானே உங்கள் பேர்? ஜிம்மு கண்ணனா? உங்கள்கிட்ட அன்னைக்கும் பேசுனுச்சு. பேசுகிறப்ப நீங்கள் அதுக்கு உண்டான எந்த இதுவும் எடுக்கலை. அப்புறம் அவங்க வந்திருக்காங்க எல்லாரும். ஒன்றும் இல்லை, அவர் சண்முகத்தை வர சொல்லியிருக்குங்க. அந்த சாவி கொடுக்க சொல்கிறாங்க. சாவி கொடுக்கலன்னா அவங்க பிரேக் பண்ணுறாங்க. நீங்கள் லீகல் ஆக்ஷன் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்க. நீங்கள் என்ன செஞ்சு பண்ணீங்க, நீதிமன்றத்தை போய் நீங்கள் பண்ணுங்க, எதுவுமே செய்யாமல் பார்த்துருக்கோம்ல. ஓஎஸ் நம்பர் அனுப்பிச்சிடுறேன். இந்த மாதிரி நான் இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கிறேன். சொல்லித்தானே கொடுத்தேன். கண்டிப்பாக நீதிமன்றத்தில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கிக்கிங்க. இல்லை எனக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு நான் 2 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ஒன்று நீ பண்ணியிருக்கணும்ல. நீதிமன்றத்தை போய் நாடி கண்டிப்பாக ஒன்றும் வாங்கிட்டு வந்துருக்கணும், ஏதாச்சும் ஒரு பேப்பரை. வக்கீல் பேசினாங்க, இன்னும் என்ன பண்ணாங்க, என்ன பேசினாங்கன்னு தெரியலங்க. கவர்மெண்ட்டுங்க, அது கவர்மெண்ட் கோயிலுங்க. அதான் கவர்மெண்ட் கோயில். கவர்மெண்ட்டாக வந்து உங்களை வந்து நியமிக்க கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தீங்க, நீங்கள் படைங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ வெளில போகணும், வெளில போகணும். அதில் போய் ஏன் இது பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார். அவர் வெளியே போனோன்னா சாவி எடுத்துகிட்டு போட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. பிரச்சனை எதுவுமே பண்ணல. அவர் வெளியில சொன்னாலும் வெளில டைம் கொடுத்துச்சுங்க. அவருக்கு ஃபேவராக வந்துருக்கீங்களா சண்முகம்? நம்ம கோயிலுக்கு வந்து இதில் போயிட்டு நம்ம எல்லாமே பழக்க வழக்கம் தானே. நீங்கள் வந்தீங்க அன்னைக்கு? இல்லை உங்களுக்கு சொன்ன தெரியும். நானும் தான் இருந்தேன், 2 தடவை வந்தேன் நான். இல்லை, வக்கீல் வந்தப்பையும் நீங்கள் வந்தப்பையும் நம்ம கோயிலுக்கு 2 தடவை நானே ஸ்டேஷன் வந்திருக்கேன். கோர்ட்டுக்கு போய் இல்லை, எங்களுக்கு ஒரு தகவல் ஒன்று வந்திருக்கு. சோர்ஸ் இப்போ அவர் அங்கேருந்து ஏதோ ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டு வர மாதிரி சொல்கிறாங்க. எங்கே? துறையூர்லேருந்து. அது எது வந்தாலும் இல்லை, எங்களுக்கு வந்து தகவல் வந்து எதனால தேவையில்லாமல் அது பண்ணாங்கன்னா நாங்கள் எங்கள் நடவடிக்கை என்னமோ அதை நாங்கள் பண்ணி விட்ருவோம். அறநிலைத்துறை இருக்கு, ரெவன்யூ இருக்கு. அவங்க தரப்புல கேட்குறாங்க, சாவியை கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கி திறக்க போறாங்க. அப்படி திறக்கலன்னா பிரேக் பண்றேங்கிறாங்க. எங்களுக்கு ஆர்டர் இருக்குங்க. யாரு? ஈவோ சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அறநிலைத்துறையில. அது இல்லாம ஆர்ஐ வராங்க, டிஓ வராங்க. அவங்க முன்னில தான் எல்லாம் பண்றாங்க. தேவையில்லாம அது அங்க இருந்து வந்து யார் வந்து எதுவும் இடையூறு பண்ணீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது. அதையும் சொல்றேன். நீங்க உங்க எனக்கு தெரியும், ஏற்கனவே நான் சம்மன் சர்வ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஒரு சம்மன் ஒன்று சர்வ் பண்ணிருக்கேன். நீங்க இங்கிட்டு தானே இந்த பின்ன நாகம கோயில்கிட்ட தானே வீடு? அதான் பாருங்க, கரெக்டா சொல்றேன். அதனாலதான் உங்க பார்த்தேன்னு சொல்றேன். உங்களுக்கு தெரியாம இல்லை, நான் துறையூர்ல வேலை பார்த்தோமா, ஒரு காய்கறி வரணும். எங்க ஏரியாவில் திருட்டு போயிட்டே இல்லைங்க சார். இப்போ நகை திருட்டு போகணும்னு சொன்னாங்க. ராமலிங்க நகரில். வேற நான் குளிவனம்